பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. 4/3/2025 ஆகிய இந்த நன்னாளிலே ஆண்டவர் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளின் வேத தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி லூக்கா 18:15. பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். ஒரு ரபி நடந்து போய் கொண்டிருக்கையில் சிறு பிள்ளைகளை அவரிடத்திலே கொண்டு வந்து தொட்டு ஆசீர்வதிக்கும்படி யூத ஜனங்கள் விரும்புவார்கள். அப்படித்தான் இயேசு வந்திருந்த போது அவர் சிறு பிள்ளைகளை தொட வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிறு பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் விரும்பி கொண்டு வந்தார்கள். அதை தடுத்து சீஷர்கள் அவர்களை அதட்டினார்கள். சீஷர்களுடைய மனநிலையே வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க கேட்போம். மத்தேயு 15:23. அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்த கானானிய ஸ்திரீயின் மீது அக்கறையோடு கூட அவர்கள் சொல்லவில்லை. அந்த கானானிய ஸ்திரீயை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆகையினால்தான் அந்த ஸ்திரீயை துரத்தி விடுகிறதிலேயே மனதாயிருந்தார்கள். அடுத்த வசனம் மத்தேயு 14:15 வாசிக்க கேட்போம். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். ஜனங்களை பட்டினியாய் அனுப்பிவிடுவதற்கு மனதாயிருந்தார்கள். மத்தேயு 15:2 வாசிக்க கேட்போம். உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். பிரைஸ் தி லார்ட். கை கழுவாம சாப்பிட உட்கார்றாங்க. மத்தேயு 12:2 வாசிக்க கேட்போம். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். ஆமென். ஓய்வு நாளிலே கதிர்களை கொய்து தின்று பரிசேயர்கள் குற்றப்படுத்தும்படியாக நடந்து கொள்ளுகிறார்கள். மார்க் 9:38 வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றான். அவன் ஈகோ, இயேசு நாமத்தினாலதான் பிசாசுகளை விரட்டுறான், அவனை போய் தடுக்கிறாங்க. லூக்கா 9:54 வாசிக்க கேட்போம். அவருடைய சீஷராகிய யாக்கோவும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படிக்கு தாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். வானத்திலிருந்து அக்னியை இறக்கி சமாரியரை அழிச்சிடணுமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவோடு கூட தான் நடந்தார்கள், இயேசுவோடு கூட தான் சாப்பிட்டார்கள், இயேசுவோடு கூட தான் உறங்கினார்கள். எல்லாமே இயேசுவோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு ஆண்டவரை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கவே இல்லை. நாம் யாரோடு இருக்கிறோம் என்பது மேன்மை அல்ல, நாம் யாரை போல் இருக்கிறோம் என்பதுதான் மேன்மையும் மகிமையுமாகும். நாம் யாரை பிரதிபலிக்கிறோம் என்பதுதான் மேன்மையும் மகிமையுமாகும். மத்தேயு 10:25 வாசிக்க கேட்போம். சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். சீஷன் தன்னுடைய போதகனை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வேற மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 6:17 பவுலடிகளார் இப்படியாய் சொல்லுகிறார். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். சீஷன் என்று சொன்னால் அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை தன் சரீரத்திலே தரித்திருக்க வேண்டும். அதாகப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து காட்ட வேண்டும். அவன் தான் சீஷன். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் யாரோடு இருக்கிறோம் என்பது மேன்மை அல்ல, நாம் யாரை பிரதிபலிக்கிறோம், யாரை போல் இருக்கிறோம் என்பதுதான் மேன்மையும் மகிமையுமாகும். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் எல்லாம் சீஷர்கள் அல்ல, சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11:26 வாசிக்க கேட்போம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள்.
முதல் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. ஆமென். சீஷர்களுக்குத்தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் சீஷர்கள் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷன் யாருங்க? அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவன் தான் சீஷன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் சீஷர்களாயிருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.